கேக்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறமா அம்மா பாப்பாவும் யாழினியும் சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை விஜய் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கங்காவும் காவேரி கிட்ட, ஏ உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பா ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, பேசாம நீயே அவங்கள கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோவேன்னு சொல்கிறாங்க. காவேரியும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? யமுனா உடனே, அதான் அவங்க தான் இப்போ சிங்கிளாக தானே இருக்காங்க, பேசாம அக்கா சொல்கிற பேச்ச கேளுன்னு சொல்ல, காவேரியும் சும்மா இருங்க பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டுன்னு அவங்கள திட்டினாலும் அதுக்கப்புறமா விஜய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கங்காவும் யமுனாவுமே கண்டுபிடிச்சி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நாங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜய் பாப்பாவை கூட்டிட்டு கிளம்பும்போது, அம்மா பாப்பா அப்பா நான் வீட்டுக்கு போனால் தனியாக தானே இருப்பேன், இங்கே நான் யாழினி கூட சேர்ந்து நான் ஜாலியாக விளையாடுவேன்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே இருக்கேனே நடம் பிடிக்க. அதே மாதிரி சாரதாவும் இங்கேயே ஒரு நாள் பாப்பா இருந்துட்டு போகட்டுமே சொல்கிறாங்க. விஜயும் சரின்னு சொல்லிட்டு அம்மா பாப்பாவை அங்கேயே விட்டுட்டு போக நைட்டு செம்ம ஜாலியாக யாழினி கூட அம்மு சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தூங்கும்போது கூட காவேரி அம்மா பாப்பாவுக்கும் யாழினிக்கும் ஸ்டோரியெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா கங்கா யமுனான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியோடு இருக்காங்க. அப்போது நடுராத்திரி சாரதா தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிக்கும் போது காவேரி பக்கத்தில் இருக்க அம்மு பாப்பா மேலே கையை போட்டுட்டு தூங்குறத பார்த்துட்டு எமோஷ்னல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக எந்திரிச்ச கங்காவும், என்னம்மா இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே சாரதா அம்மு பாப்பாவும் காவேரியும் சேர்ந்து தூங்குறத காட்டிட்டு அவங்க மனசில் இருக்க விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் கங்காவும், நீ அதை மட்டும் பார்க்குறியே, பக்கத்தில் பாரு, யாழினியை கட்டி பிடிச்சி அம்மு தூங்கிக்கிட்டு இருக்கா, இதை பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல, சாரதாவும் நம்ம சொல்லாமலேயே குழந்தைங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற சொந்தம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் கங்காவும் யமுனாவும் ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகிட்டு இருக்கா. அம்மா பாப்பாவும், நீங்கள் இங்கேயே யாழினியை விட்டுட்டு போகலாம்ல, அவளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், இல்லை என்னோட ஸ்கூல்லையே அவளை சேர்த்துருங்க, இப்போ பாரு உன்னோட அப்பாவும் கூட இருக்க ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி தானே யாழினியோட அப்பாவும் யாழினி கூட இருக்க ஆசைப்படுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விஜய் அங்கே வந்து என்னை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனே கங்காவும், இல்லை யாழினி இங்கே இருக்கணும்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னு நடந்த விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறமா சரி ஆட்டோ வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், நாங்கள் கிளம்புறோன்னு கங்கா யமுனா யாழினின்னு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா இங்கே பாரு அம்மு, இதுக்கப்புறமா நீ ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் போக போகிற, உன்னோட யூனிஃபார்ம் வந்துடுச்சுன்னு சொல்ல, உடனே அம்முவும் செம்ம ஜாலியாக சாரதாவும், கொடுங்க தம்பி நானே பாப்பாவை யூனிஃபார்ம் போட்டு ரெடி பண்ணிடுறேன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி ஸ்கூலுக்கு போகும்போது, அதுவும் அம்மாவோடு சேர்ந்து போகும்போது இதை நோட் பண்ண பிரின்சிபலும், இங்கே பாருங்கள் நீங்கள் கிளாஸ் டீச்சர், எல்லா குழந்தைகிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும், இப்படியே பார்ஷாலிட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்ல, உடனே காவேரியும் சரிங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அம்முக்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது, இங்கே பாரு அம்மு, இதுக்கப்புறமா நீ தனியாக தான் போய் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அம்மு அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த விஷயத்துலேருந்து அம்முவும் காவேரியும் எப்படி தான் மீண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதே சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குன்றத காவேரியும் புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.